மோர் குழம்பு வைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சோடனே வந்து வெண்டைக்காய் போட்டுக்கணுங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும், இல்லைன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே வெண்டைக்காவை போட்டுக்கிட்டு நம்ம வந்து அதுக்காட்டி வந்து தயிரை வந்து அடிச்சுக்கலாம். தயிர் கூட வந்து மஞ்சள்தூள் மட்டும் போட்டுக்குங்க. நம்ம வந்து தயிர் கூட வந்து மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். மஞ்சள்தூளும் உப்பும் தயிர் கூடயே சேர்த்துப்போம். இதில் வந்து மிக்சியில் வந்து பச்சை மிளகா, இது வந்து அரிசியும் துவரம்பருப்பும் நான் ஊற வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து அரிசியும் இதுவும் வேண்டான்னா தேங்காய் மட்டும் நீங்கள் போட்டுக்குங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி நஞ்சாத்தி துவரம்பருப்பும் அரிசி பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி இதை தனியாக வச்சுப்போம். இப்போ வந்து தயிர் போட்டோம்ல, தயிரை வந்து கலக்குங்க. தயிர் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரியா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, நிறைய வேண்டாம். உங்களால் இந்த மாதிரி கலக்க முடியலன்னா நீங்கள் அதேமாதிரி மிக்ஸி ஜார்லேயே தயிரை ஊற்றி லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் லைட்டாக வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் இதுவாகட்டும், கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஏன்னா நம்ம வந்து தயிர் வந்து லைட்டாக இப்போ ரசம் எப்படி லைட்டாக கொதி வரத்துக்குன்னா நிற்கிறோம், அதேமாரி தான். ஏன்னா ரொம்பவும் தயிர் கொதிச்சா இதாகிடும், அதுக்காக தான். வெண்டைக்காய் லைட்டாக இருக்குது. இதில் வெண்டைக்காய் மட்டும்தான் போடணும்னு இல்லை, வெள்ளை பூசணிக்காய் போடலாம், இன்னும் நிறைய காய் இதில் சேர்க்கலாம். எந்த காய் வேணாலும் உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம். மோருக்கு என்னடா இவன் மோரே செய்ய தெரியாத மாரி மோர் வைக்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் வந்து மோர் குழம்பு வைக்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. எடுத்துக்கலாம் வாங்க. இதே பூசணிக்காய் இருந்தால் வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நம்ம அதேமாரி மோர் எப்பயுமே இதுமாரி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வேண்டியலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகா போட்டுக்குவோம். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம். நல்லா நம்ம வதக்கிப்போம். நம்ம பேச நம்ம வானல் கூட கேட்க மாட்டேங்குது பாருங்க, கிழவன் முடிஞ்சு. இது நல்லா வதங்கட்டும். லைட்டாக வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சோம்ல அரிசி, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், அதை வந்து ஊற்றிப்போம். இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். அது கூட தயிரையும் ஊற்றிக்கும்.
தயிர் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கணும். கூட வெண்டைக்காவும் போட்டு அவ்வளோதான். லைட்டாக வந்து சூடு ஏறட்டும். நீங்கள் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா நம்ம அரிசி பருப்பு போட்டோம்ல, அதுவே வந்து சூடு ஏற ஏற இருக்கும், நல்லா கெட்டியாகும். அதுதான். உப்பு மட்டும் நீங்கள் போதுமா, ஏற்கனவே நம்ம தயிரில் உப்பு போட்டிருக்கோம், போதுமான்னு பார்த்துட்டு லைட்டாக சூடு ஏறினோடனே இறக்கிட வேண்டாம். மோர் குழம்பு ரெடி. அது என்னன்னு தெரியுதா? இது வந்து வேப்பம் பூவு பார்த்தீங்களா? நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இதில் போடலை. ஆனால் இதை வச்சு நான் அடுத்த வீடியோவில் இது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு வந்து மருத்துவம்னு சொல்லலாம். இதை வந்து அடுத்த வீடியோவில் இதை வச்சு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் வேப்பம்பூ வந்து கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த வீடியோவில் இந்த வேப்பம்பூ வச்சு என்ன செய்யலான்னு நான் காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி லைட்டாக அப்படியே சுற்றி நுர வர மாதிரி இருக்கா, இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மோர் குழம்பு.